Assalamu alaikum. Hi friends, money savings tips 2 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 10 rupees challenge. 10 rupees வச்சு எவ்வளவு ஈஸியா சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா டே அமௌண்ட் ரிசீவ் நீங்க வந்து மூணா பிரிச்சு வச்சிடுங்க. அப்பதான் இந்த அமௌண்ட் என்னென்ன டே டிக் பண்ணிட்டே வரதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 1 month 30 days வந்து 10 days-ஆ 10 days-ஆ பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 days, அப்புறம் ஒரு 10 days, அப்புறம் ஒரு 10 days னு சொல்லிட்டு 30 days-ஐ 10 days-ஆ பிரிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டே 1 வந்து 10 rupees 10 rupees எடுத்து வச்சதும் டிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம டிக் பண்ணாதான் நமக்கு இன்னைக்கு எத்தனை டே வரைக்கும் எடுத்து வச்சிருக்கோங்கிறது தெரியும். அதுக்காக தான் இந்த ரிசீவ்ங்கிறது நம்ம போட்டு வைக்கிறோம். இப்போ டே 2 பார்த்தீங்கன்னா 20 rupees 10 ஆட் ஆகிட்டு வரும். டே 3 வந்து 30 rupees எடுத்து வைக்கணும். டே 4 வந்து 40 rupees. டே 5 வந்து 50 rupees எடுத்து வைக்கணும். டே 6 60. டே 7 வந்து 70 rupees. டே 8 வந்து 80 rupees. டே 9 வந்து 90 rupees. டே 10 வந்து 100 rupees. இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும். இதே மெத்தட் தான் 3 10-ஆ பிரிச்சிருக்கோம்ல, 3 10லையுமே இதே மெத்தட் தான் பண்ணணும். இப்போ இந்த ஹையஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 rupees தான் இதில். இப்போ இந்த 100ஓட முடிஞ்சிருச்சு இந்த 10 days. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் 10 days வந்து 1லேருந்து 10 வரைக்கும் போட்டு 10 20 30 40 50 60 70 80 90 100 அதே மாதிரி அடுத்த 10 daysக்கும் 100 வரைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 10 daysக்கு இந்த மாதிரி இந்த 30 days-ஐ வந்து 3 10-ஆ பிரிச்சிருக்கோம்ல, அந்த 3 10க்கும் இதே மாதிரி 10 20லேருந்து 100 வரைக்கும் போட்டு வச்சுட்டு வரணும். அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சோன்னா 10 daysலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து 550 rupees நம்ம கைக்கு வந்துடும். 10 daysலேயே நம்ம இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ 30 daysல பார்த்தீங்கன்னா 1 monthக்கு 1650 rupees நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். 1 monthக்கு இவ்வளோ ஈஸியாக 10 rupees வச்சு நம்ம சேவிங்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 1 monthலேயே 1650 rupees அப்படி கிடைக்குதுன்னா 12 months இதே மாதிரி ஒரு மாதத்துக்கு நம்ம இப்படி 3 10-ஆ பிரிக்கிறோம். அதே மாதிரி 12 மாதமும் ஒவ்வொரு மாதமும் 3 10 10-ஆ பிரித்து பண்ணோன்னா 1 yearக்கு பார்த்தீங்கன்னா 19,800 rupees நம்ம கையில் இருக்கும். நம்ம ரொம்ப சிம்பிளாக 10 rupees வச்சே நம்ம 19,800 அதாவது 20,000 கிட்ட நம்ம சேவிங்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான், பட் நம்ம கையில் ஒரு 20,000 இருக்கும். ஸோ இது ஈஸியான மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா மணி சேவிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.